ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மகாராஷ்டிரா ஃபுல்லாக அனலாக் பன்னீர் விற்கிறதையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதையும் பேன் பண்ணியிருக்காங்க. மீறி விற்றாலும் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அவங்களுக்கு 6 மாதம் ஜெயில் சென்டென்ஸு ப்ளஸ் 1 lakh ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியா ஃபுல்லாக இருக்க ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் அனலாக் பன்னீர் மேனுஃபேக்சரர் மற்றும் செல்லர்ஸ்க்கும் மத்தியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, ஓகே, அனலாக் பன்னீர்னு என்ன, அது என்ன அவ்வளோ கெடுதலான உணவா, அதை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பேன் பண்ணுற அளவுக்கு அந்த அனலாக் பன்னீரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அனலாக் பன்னீர்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம பால் வச்சு தயாரிக்கிறோம்ல பன்னீர், அதே மாதிரி சுவையும் அதே மாதிரி டெக்ஸ்சரையும் தரக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் பன்னீர் தான் அனலாக் பன்னீர். இந்த அனலாக் பன்னீரை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ஃபேட்ஸு, ஸ்டார்ச் ப்ளஸ் எமல்சிஃபையர்ஸ் அப்புறம் அதர் ஃபுட் சப்ஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இது தயாரிக்கிறாங்க. இது பன்னீருக்கு மாட்டு பொருள் அப்படிங்கிறதுனால பன்னீரில் இருக்க எல்லா நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸும் இதில் இருக்காது. பன்னீரில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் அவைலபிலிட்டி இருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் பன்னீர்ல வந்து அது இருக்காது. சில ஆர்டிஃபிஷியல் பன்னீர் மேனுஃபேக்சர்ஸ் வந்து மில்க் சாலிட்ஸ் யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் பன்னீர்ல இருக்க அளவுக்கு நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இதில் இருக்காது. ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறதுனால இந்த பன்னீர் ஆபத்தான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இப்போ நம்ம ஏரியாவில் நெய்க்கு பதிலாக டால்டா யூஸ் பண்றதை பார்த்துருக்கோம். டால்டாவும் கிட்டத்தட்ட வெஜிடபிள் ஃபேட்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கிறது தான். டால்டாவை நம்ம ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்றப்ப நம்ம உடம்புல எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகுது. அதனால ஹார்ட் டிசீஸ் வரும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அக்கேஷனலாக யூஸ் பண்றப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்ல. அது மாதிரி தான் இந்த அனலாக் பன்னீரும். இப்போ இந்த அனலாக் பன்னீர் வந்து மக்களுக்கு கெடுதலுங்கிறதுனால வந்து இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இதை பேன் பண்ணலைங்க. இந்த அனலாக் பன்னீரை ப்ராப்பர் FSSAI கைட்லைன்ஸ் படி தயாரிக்கிறப்போ அதனால மக்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் வர்றதில்ல. அப்புறம் இந்த அனலாக் பன்னீரை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பேன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனலாக் பன்னீரை வந்து விற்கிறதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனலாக் பன்னீரை விற்கிறப்போ அதோட லேபிளில் வந்து மென்ஷன் பண்ணணும், இது வந்து அனலாக் பன்னீர். அப்புறம் அந்த அனலாக் பன்னீரில் யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸ் இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி விற்கணும், ப்ளஸ் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ். இப்போ இந்த அனலாக் பன்னீர் மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அனலாக் பன்னீர் மென்ஷன் பண்ணாமல் பன்னீர் மட்டும் எழுதி சேல்ஸ் பண்ணுறாங்க. இதனால இந்த அனலாக் பன்னீர் மேனுஃபேக்சர்ஸ் எப்படி லாபம் அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பன்னீரோட அனலாக் பன்னீர் மேனுஃபேக்சரிங் வந்து 50% லோவர் காஸ்ட்டில் வருங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க நல்லா ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அதை வச்சு. அதுலேயும் சில அனலாக் பன்னீர் மேனுஃபேக்சரர்ஸ் FSSAI கைட்லைன்ஸ் படி இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு பாம் ஆயில் சாலிட்ஸையும் ப்ளஸ் அதர் ஸ்டார்ச்சையும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. 3வது ஜங்க் ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸும் லோ காஸ்ட்டில் இந்த பன்னீர் கிடைக்கிறதுனால இதை வாங்கி யூஸ் பண்ணி பேக் பண்ணி விற்கிறாங்க. இதை வாங்கி சாப்பிட்ற மக்களுக்கு வந்து லாங் டேர்மில் ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. இது எப்படி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மகாராஷ்டிரா ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி கமிஷனர் துக்காராம் முண்டே மகாராஷ்டிராவில் ஒரு தீவிர இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்காரு. இப்போ மகாராஷ்டிரா ஃபுல்லாக கலெக்ட் பண்ண அனலாக் பன்னீரோட சாம்பிள்ஸ்லாம் கொண்டு லேபில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 35% அதிகமான அனலாக் பன்னீர் சாம்பிள்ஸு ப்ராப்பர் FSSAI கைட்லைன்ஸ் படி தயாரிக்காமல் அதிகமான பாம் ஆயில் ப்ளஸ் வெஜிடபிள் ஃபேட்ஸு, அதிகமான ஸ்டார்ச் ப்ளஸ் எம்எல்சிலாம் யூஸ் பண்ணி ரொம்ப தரக்குறைவாக தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளில் அனலாக் பன்னீர் மென்ஷன் பண்ணாமல் அனலாக் பன்னீரை வந்து இந்த ரியல் பன்னீரோட ப்ரைஸ்க்கே சேல் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அனலாக் பன்னீர் சாப்பிட்றது நமக்கு கெடுதலான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ப்ராப்பர் FSSAI கைட்லைன்ஸ் படி தயாரிக்கிற அனலாக் பன்னீர் வந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் தரதில்லை. அப்புறம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அனலாக் பன்னீர் பேன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சீட் பண்ணுறதுனால தான். இப்போ இந்தியா ஃபுல்லாக இந்த அனலாக் பன்னீரை பேன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மட்டும் தான் பேன் பண்ணியிருக்காங்க. இது ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிற பன்னீர்னு தெரிஞ்சு மக்கள் ஏன் அதை வாங்கி பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹோட்டல் உரிமையாளர்கள் பன்னீர் வச்சு செய்கிற சில ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் வச்சு செய்கிறப்ப அதிகமாக காஸ்ட் ஆகுது. ப்ளஸ் நார்மல் பன்னீர் வந்து அதோட டெக்ஸ்டர் ஒரே மாதிரி இருக்காது. டிஷ்ஷாக செய்கிறப்ப சில இதெல்லாம் உடஞ்சி இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக போயிடும். இந்த ஆர்டிஃபிஷியல் பன்னீர்ங்கிறது நல்லா இந்த நார்மல் பன்னீரோட டெக்ஸ்டரோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை டிஷ்ஷாக பண்ணுறப்போ அதோட ஷேப் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்போ ஹோட்டல் உரிமையாளர்கள் அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. நார்மல் நம்மளே மாதிரி கன்சியூமர் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். பன்னீரை வச்சு டிஷ் பண்ணுறப்ப அதோட டெக்ஸ்சர் மெயின்டைன் ஆகிறதும், 2வது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. ஃபைனலாக எல்லா ஆர்டிஃபிஷியல் பன்னீரும் உடம்புக்கு கெடுதல் இல்லைங்க. அதை ப்ராப்பரான மேனுஃபேக்சர் எடுத்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.